முன்னாள் முதலமைச்சர் அண்ணா குறித்து அவதூறாக பேசிய புகாரில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்ய ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். தமிழகத்திலிருந்து ஹஜ் புனித யாத்திரை மேற்கொள்ளும் பயணிகளுக்கு இன்று முதல் மாவட்டம் தோறும் மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் தடுப்பூசி முகாம்களை நடத்துமாறு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது. இதனால் இன்று முதல் வரும் சனிக்கிழமை அதாவது மே 18ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒகேனக்கல் வனப்பகுதியில் பூர்வக்குடி மக்கள் வெளியேற்றப்பட்டதாக கூறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுபற்றி எடப்பாடி பழனிசாமி கூறும்போது, தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருகே வனப்பகுதியில் உள்ள பூர்வக்குடி மக்களை வெளியேற்ற அவர்களின் வீடுகளை உடைத்து பெண்களை தாக்கி வன்முறை கையாண்ட திமுக அரசின் வனத்துறை மற்றும் காவல்துறையின் செயல் கண்டனத்திற்கு உரியது என்றும், மண்ணின் மைந்தர்களான பூர்வக்குடி மக்களை அடிப்படை மனிதாபிமானமின்றி வலுக்கட்டாயமாக அவர்களின் இருப்பிடத்தை விட்டு அராஜக போக்குடன் வெளியேற்றுவதும், பெண்கள் மீது ஆண் காவலர்கள் வன்முறையில் ஈடுபடுவதும் எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல என்றும், சட்டத்தின் நெறிகளை மீறி செயல்பட்ட வனத்துறை மற்றும் காவல்துறையினர் மீது தக்க நடவடிக்கை எடுத்து பூர்வக்குடி மக்கள் எவ்வித அச்சுறுத்தலும் இன்றி தங்கள் இருப்பிடத்தில் அமைதியாக வாழ்வதற்கான சூழலை திமுக அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறும்போது, ஒகேனக்கல் பெண்ணகரம் வனப்பகுதியில் உள்ள மணல் திட்டு பகுதிக்கு 50க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் சென்று அப்பகுதியில் பல ஆண்டுகளாக வசித்து வந்த மக்களை அராஜக போக்குடன் வெளியேற்றியுள்ளனர். இந்த வெளியேற்ற நடவடிக்கையில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் உரிய மருத்துவ சிகிச்சையை வழங்குவதோடு இடித்த பழங்குடி மக்களின் வீடுகளை சீரமைத்து தர வேண்டும் என்றும் சீமான் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சிரசு திருவிழாவை ஒட்டி வேலூர், காட்பாடி, பேர்ணாம்பட்டு, ஆம்பூர் பகுதிகளில் இருந்து இன்றும் நாளையும் 2 நாட்களுக்கு 35 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முத்திரை கட்டணத்தை தமிழக அரசு உயர்த்தியுள்ளதாக கூறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சி 3 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள நிலையில் அதன் நிறைவு பரிசாக தமிழகம் முழுவதும் முத்திரை கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தியுள்ளது. திமுக ஆட்சி ஏற்கனவே 3.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி மக்களை கடனாளிகளாக ஆக்கியுள்ளது. அது போதாதென்று 150% வரை சொத்து வரி மற்றும் வீட்டு வரி உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு, 52% வரை மின்கட்டண உயர்வு, குப்பை வரி உயர்வு, பால் மற்றும் பால் பொருட்கள் விலை உயர்வு என மக்கள் தலையில் சுமையை ஏற்றியுள்ளது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் இறந்து 1 வாரத்திற்கு மேல் ஆகியும் அவர் எப்படி இறந்தார் என்பது குறித்து உறுதியான தகவல் இதுவரை கிடைக்கவில்லை. அவரது தோட்டத்தில் தடயவியல் நிபுணர்கள் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மேற்கு ரத வீதியில் உள்ள ஒரு துணிக்கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளது. தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் தீயை அணைக்க போராடினர். கொடைக்கானல் வனப்பகுதிகளில் நேற்று பெய்த கனமழையால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து தேனி கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் 2வது அணு உலையில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. வருடாந்திர பராமரிப்பு பணி காரணமாக இன்று காலை முதல் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. பராமரிப்பு பணி 63 நாட்கள் நடைபெற உள்ளதாக அணுமின் நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோடை வெயில் காரணமாக வரத்து குறைந்த நிலையில் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறிகள் 2 மடங்கு விலை உயர்ந்து விற்பனை செய்யப்பட்டது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மக்களவைத் தேர்தலில் 400க்கும் மேற்பட்ட இடங்களை வென்று மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதிபட தெரிவித்துள்ளார்.
கிழக்கு லடாக் எல்லையில் சீனாவுடன் நிலவும் எஞ்சிய பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வன பாதுகாப்பு மற்றும் நிர்வாகத்தில் கடந்த 15 ஆண்டுகளில் கணிசமான முன்னேற்றங்களை செய்துள்ளதாகவும், இதனால் வனப்பரப்பில் நிலையான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் ஐநா வன அமைப்பில் இந்தியா தெரிவித்துள்ளது. நான் இருக்கும் வரை குடியுரிமை திருத்த சட்டத்தை யாராலும் ரத்து செய்ய முடியாது என்று மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். நாட்டின் ஒட்டுமொத்த வளத்தையும் 5 பெரும் கோடீஸ்வர தொழிலதிபர்களிடம் பிரதமர் மோடி கொடுத்து விடுவார் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் நாட்டு மக்களுக்கு பயனுள்ள வகையில் எதையும் செய்யாத பாஜக அரசு இப்போது தேர்தலில் மதத்தை பயன்படுத்தி மக்களின் கவனத்தை திசை திருப்ப முயற்சிக்கிறது. தனியார் மயம் என்பது மோசமானது அல்ல, ஆனால் மோடி செயல்படுத்தும் தனியார் மயம் மிக மோசமானது என்றும் பிரியங்கா பேசியுள்ளார்.